அனைவருக்கும் வணக்கம். அப்பர் பெருமானுடைய அற்புதங்களை எல்லாம் இந்த காணொளியிலே நாம் கேட்டு மகிழலாம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூரர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திரு வாதவூரர் திருத்தாள் போற்றி போற்றி. நாள் வரை நினையாத நாளே கிடையாது. தமிழுக்கு அற்புதமான வழிகாட்டிய திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர் என்ற நால்வர் நமக்கு நல்வழி காட்டியிருக்கின்றார்கள். அதிலே சித்திரை சதயத்திலே அப்பர் சுவாமிகளுடைய குரு பூஜை என்று அவருடைய தேவாரங்களை சிந்திப்பது மிகவும் அற்புதமான ஒரு தமிழ் அனுபவமாகும். காரணம், பல அற்புதங்கள் செந்தமிழ் பாடலால், சிவனுடைய திருவருளால் அவள் செய்திருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் தாண்டகவேந்தர், உழவார போராளி என்றெல்லாம் புகழப்படுகின்ற திருநாவுக்கரசராகிய அப்பர் பெருமான் திருவாமூர் என்ற திருத்தலத்திலே புகழனார் மாதினியார் என்ற தெய்வீக தம்பதிகளுக்கு இரண்டாவது மகனாக அவதரித்தார். அவருடைய தமக்கையார் பெயர் திலகவதியார். எனவே திலகவதியார் இல்லை என்றால் தம்பி மருள்நீக்கியார் இல்லை. ஏனென்றால் மருள்நீக்கியார் என்பதுதான் தம்பியனுடைய பெயர். சிறிய வயதிலேயே ஆற்றலும் அறிவும் அதிகமாக இருந்ததால் சமண சமயத்திலே புகுந்து தர்மசேனர் என்னும் பட்டம் பெறுகின்ற வரையில் தாய் சமயத்தை விட்டு வேறு சமயம் சென்று ஆய்வு பெற்றார்கள். இங்கு ஒரு சிந்தனை, எல்லா சமயமும் ஆண்டவனை பற்றித்தானே சொல்லுகிறது. ஏன் சமண சமயத்தை பகைக்க வேண்டும் என்ற ஒரு வினா எழுந்தால் அதற்கு ஒரு விடை இருக்கிறது. நம்முடைய தமிழ் மண்ணோடு கலந்த அந்த சமயம் சைவ சமயம். கண்ணுதற் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பண்ணுற தெளிந்து ஆய்ந்த பைந்தமிழ். சிவபெருமானே தமிழை கேட்பதற்கும் தமிழில் பாடுவதற்கும் முதற் சங்கத்திலே தலைமை புலவனாக இருந்து தமிழை ஏற்றுவதற்கும் காரணமாக இருந்ததால் தமிழ் வேறு சைவம் வேறு என்று நாம் பிரிக்க முடியாது. எனவேதான் ஞானசம்பந்த பெருமான் அனல்வாதம் புனல்வாதத்திலே சமணத்தை வென்று சைவத்தை நிலைநாட்டினார். அதுபோல அப்பர் பெருமானும் சமண சமயம் சென்றார். மகேந்திர பல்லவனை துணையாக கொண்டு சமண சமயத்தில் இருக்கின்ற பொழுதுதான் தமக்கையார் நம்முடைய தாய் சமயத்தை விட்டு வேறு சமயம் சென்று விட்டார் என்று வருந்துகின்ற பொழுது சூளை நோய் தருகிறார். இறைவன் ஒரு மனிதனை ஆட்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அவனுக்கு வறுமையை கொடுப்பார், நோயை கொடுப்பார். நம் வாழ்க்கையிலும் இந்த அனுபவங்களை நாம் மறந்து விடக்கூடாது. நமக்கு ஒரு துன்பம் வருகின்ற பொழுது, இடர் வருகின்ற பொழுது, அது இறைவனால் வருவது, இறைவன் தருகின்ற சோதனை என்று நினைத்தால் அந்த இறைவனுடைய அருளால் அதை சாதனையாக்கலாம். இல்லை என்றால் சிலர் என்ன செய்கிறார்கள், சோதனை வருகின்ற பொழுது நாத்திகராக மாறிவிடுகிறார்கள், கடவுளே இல்லை என்று சொல்லி விடுகிறார்கள். அதற்கும் அப்பர் பெருமான் விடை சொல்கிறார். நடையை மெய்யென்று நாத்திகம் பேசாதே படைகள் போல் வரும். அதாவது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய நடைமுறையை பார்த்து, நிகழ்காலத்தை பார்த்து நாத்திகம் பேசாதே. காலையிலே பகல் நேரத்திலே சந்திரன் வராது, இரவு நேரத்திலே சூரியன் வராது. எனவே பகல் நேரத்திலே சந்திரன் போய் சந்திரனை கற்பித்தவன் அயோக்கியன், சந்திரனை நம்புவன் காட்டுமிராண்டி என்று சொல்லக்கூடாது. அதுபோல இரவு நேரத்தில் சூரியன் இல்லை, சூரியனை நம்புவன் முட்டாள், அயோக்கியன், காட்டுமிராண்டி என்று சொல்லக்கூடாது. எனவேதான் அப்பர் பெருமான் அழகாக சொன்னார், நடையை மெய்யென்று நாத்திகம் பேசாதே படைகள் போல் வரும் பஞ்சமா பூதங்கள். அடைய நின்றவருக்கு அருளுகின்ற ஆனைக்கா அண்ணல், திருவானைக்காவல்ல பாடியது. நம்முடைய தடைகளை எல்லாம் நீக்கி இறைவன் நம்மை ஆட்கொள்வதற்காக தடைகளையும் இடர்களையும் தருகிறார். எனவே சூளை நோய் தந்தவுடனே கூற்றாயினவாறு விளக்கியகலீர் கொடுமை பல செய்தனையான் அறியேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும், தோற்றாதின் வயிற்றின் அகம்படியே
உடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கட்டில வீரட்டானத்துறை எம்மானேதே. திருவதிகை வீரட்டானத்திலே அற்புதமாக தன்னுடைய சூளை நோயை தீர்க்க வேண்டும் என்று செந்தமிழால் பாடுகிறார். திருவதிகை வீரட்டான பெருமான் அருள் செய்கிறார். உன்னை மறவாமல் எப்பொழுதும் இருப்பேன் என்று சொல்லுகின்றார். இதெல்லாம் ஒரு நுட்பம், சூட்சமம் இருக்கிறது. அப்ப சமண சமயத்திற்கு சென்று விட்டார் என்று நாம் நினைக்கின்றோம். சமண சமயத்தில் சென்றால் கூட அவருடைய தாய் சமயமான சைவத்தை அவர் எப்பொழுதும் மறக்கவே இல்லை. பிரியாது நினைந்து கொண்டே இருக்கின்றேன்னு சொல்கிறார். கருவாய் கிடந்த நாள் முதலாய் உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று என் நெஞ்சமும் நானும் கிடந்து அளந்து எய்த்து ஒழிந்தேன். திருவொற்றியூரா திரு ஆலவாயார் திருவாரூரா ஒரு பற்றிலாமையும் கண்டு அருள்வாய் இறைவா கட்சி ஏகம்பனே. எனவே உன்னை நான் மறப்பதே இல்லை என்று அப்பர் பாடுகிறார். அப்படிப்பட்ட அப்பர் பெருமான் சூளை நோய் நீங்க பெற்று எல்லா ஆலயங்கள் தோறும் சென்று 81 அகவை வரை வாழ்கின்றார். கைலாய காட்சியை காணுகின்றார். அந்த அப்பர் பெருமானுக்கு சிவன் பல திருவருள்களை செய்கின்றார்கள். மகேந்திர பல்லவன் அப்பர் பெருமானை சைவ சமயத்துக்கு மாற்றிய உடனே அவர் நினைக்கின்றார், இது என்னது, இவர் சைவ சமயத்துக்கு மாறிவிட்டாரே என்று அவரை அழிக்க வேண்டும் என்று நினைத்து அவருக்கு நஞ்சு கலந்த உணவை கொடுக்கிறார். நஞ்சும் அமுதாம் நாதன் அடியாருக்கு. ஏனென்றால் நஞ்சை உண்டவர் சிவபெருமான். சிவனுடைய அடியார்களுக்கு நஞ்சு உணவு ஒரு பொருட்டா? அமுதமாக இருக்கும். நஞ்சும் அமுதாம் எங்கள் நாதன் அடியாருக்கு என்று நஞ்சு கலந்த உணவை அப்பர் பெருமான் உண்டு அதிலிருந்து மீள்கின்றார். யானையை இடறி யானையால் கொள்வதற்கு முயற்சி செய்கின்றார். எனவே அப்பொழுதுதான் விநாயகர் பெருமானுடைய திருவருளால் யானை பின்னோக்கி செல்லுகின்றன. ஒவ்வொரு முறையும் அவருக்கு ஏவப்படுகின்ற அந்த துன்பங்கள், இடர்கள் சிவபெருமானுடைய திருவருளால் பாடலால் அந்த இடர்கள் நீங்குகின்றன. அது மட்டுமல்ல, 7 நாட்கள் சுண்ணாம்பரையிலே அவரை போட்டு கொடுமைப்படுத்துகிறார்கள். 6 நாள்ல கண்ணப்பனாயனாருக்கு அருள் கிடைத்தது. நாளாரில் கிடந்து அப்பவல்லேன் நல்லன். 6 நாள்ல கண்ணப்பனாயனாருக்கு தாளத்தியப்பர் அருள் செய்தார். 7 நாட்கள் சுண்ணாம்பரையில அப்பர் பெருமானை வேக வைத்து எடுத்தார்கள். வெளியில் வந்தவுடனே அப்பர் பெருமான் சொன்னார், சிவபெருமானுடைய கருணை இருக்கின்ற பொழுது நான் எப்படி வேக முடியும்? என்னுடைய உள்ளமெல்லாம் ஆனந்தத்தில் பொங்கியது என்று அவருடைய அனுபவத்தை மிக அற்புதமாக பதிவு செய்கிறார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தண்டலும் இங்கு இளவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணை அடி நீழலே. சுண்ணாம்பரையில் இருந்த அனுபவத்தை சொல்லுங்கள் என்று நிருபர்கள் கேட்பதற்கு பதில் சொல்வதை போல் சொல்லுகிறார். மாசு இல்லாத வீணையை கேட்டால் செவிக்கு எவ்வளவு மகிழ்ச்சி தருமோ, மாலை மதியத்தை நிலவை பார்த்தால் கண்களுக்கு எவ்வளவு குளிர்ச்சி இருக்குமோ, அதுபோல ஒரு மகிழ்ச்சியை, குளிர்ச்சியை நான் 7 நாளும் சுண்ணாம்பரையிலே இருந்தபோது அனுபவித்தேன். விரையில் தீயனன் பாலிற்படுனை போல் மறைய நின்றுளன் மாமணி சோதியன் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்க கடைய முன்னிற்குமே. எனவே சிவபெருமானுடைய திருவருள் இருக்கின்ற பொழுது எனக்கு எந்த குறையும் இல்லை. என்னுடைய உயிரை அப்படி போக்கிவிட முடியாது. எனவே மகேந்திர பல்லவனுடைய ஆட்கள் எல்லாம் வந்து அப்பர் பெருமானை கைது செய்து அழைத்து செல்ல வருகிறார்கள். அப்போது சொல்லுகின்றார், அப்பர் பெருமானுடைய வாக்கு இருக்கிறதே, அதுல 3 சிறப்புகள் உண்டு. என்ன சிறப்பு என்றால் பணிவு, துணிவு, கனிவு. பணிவாக பேசுவார். அவரை போல பணிவாக பேசுவதற்கு யாராலும் முடியாது. நன்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கரம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. சிவபெருமானுடைய கடமை அடியார்களை தாங்குதல், என்னுடைய கடமை சிவபெருமானுக்கு தொண்டு செய்தல். உலகிலேயே உழவார பணியை முதலில் கண்டுபிடித்து வழிகாட்டியவர் அப்பர் பெருமான். எனவே அவருடைய திருக்கரங்களிலே நாம் பார்க்கின்றோம் உழவாரம் வைத்திருக்கிறார். மற்ற ஆண்டவனின் கூட ஆயுதங்கள் வைத்துக் கொண்டிருப்பார்கள், சூளம், வேல். ஆனால் அப்பர் பெருமான் வைத்திருக்கின்ற ஒரு ஆயுதம் அடுத்தவரை கொள்வதற்கான ஆயுதம் அல்ல,
அன்பினுடைய அடையாளமாக என்று சுற்றுச்சூழல் மாசில்லாமல் உலகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்களே அறிவியல்ல, அதை முதல்ல சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்கு வழி வகுத்தவர் யார் என்றால் அப்பர் பெருமான் தான். கோயிலை சுற்றி இருக்கின்ற அந்த முல்லை எல்லாம் நீக்குவதற்கு ஒரு கருவியை கண்டுபிடித்தார், உழவாரம்னு. சில பேர் அவசரத்துல பார்க்கும்போது தோசை திருப்பி மாதிரி இருக்கும். அது இவர் என்ன சரக்கு மாஸ்டர் மாதிரி கையில தோசை திருப்பி வச்சிருக்காரு. ஏன் அதை கண்டுபிடித்தார்? அது அப்பர் பெருமானே கண்டுபிடித்தது. அவருக்கு முன்னாடி யாரும் அதை கையாளவில்லை. முதல் உழவார போராளி அவர். அது ஏன் வைத்திருக்கிறார் என்றால், வேரோடு அந்த புல்லையும் முள்ளையும் களைவதற்கு. மேலோடு களைந்தால் மீண்டும் வேர் இருக்கின்றது, மேலே வந்துவிடும். எனவே வேரோடு அதை பிடுங்கி எறிவதற்காகத்தான் இந்த உழவாரம். எனவே என் கடன் பணி செய்து கிடப்பதே பணிவு. துணிவு எவ்வாறு என்றால், நீங்கள் எங்கள் நாட்டுடைய குடிமகன், எனவே பல்லவ மன்னன் மகேந்திர பல்லவ மன்னன் உங்களை அழைக்கிறான் என்று சொல்லும்போது, நான் மகேந்திர பல்லவனுக்கு குடிமகன் அல்ல, சிவபெருமானுடைய அடியவன் சொல்கிறார். யாமார்க்கும் குடியல்லோம் யமனை அஞ்சோம். அதாவது நான் யாருக்கும் குடிமி உடையவன் அல்ல. யாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படும் நடலை எல்லோம், ஏமாப்போம் பிணியறியோம் இன்பமே என்னாலும். ஏமாப்போம் பிணியறியோம். இந்த உலகத்திலே எங்களுக்கு எதிரிகளே கிடையாது. இன்பமே என்னாலும். எதிரி சிறைச்சாலைக்கு அழைத்து செல்வதற்கு காவலர்கள் அழைக்கின்ற போது கூட நான் யாருக்கும் குடிமகன் இல்லை, என்னை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது என்று துணிவோடு பேசுகிறார். அங்கு பணிவோடு பேசினார், என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று. இங்கு துணிவோடு பேசுகின்றார். அடுத்தது கனிவோடு பேசுவார். யார் வந்தாலும் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என்று அந்த திங்களூருக்கு போகின்றார். அந்த திங்களூரில அப்பூதி அடிகளார் திருநாவுக்கரசருடைய பெயரால திருமணங்கள் வைத்து அன்னதானம், தண்ணீர், மோர், பானகங்கள் எல்லாம் வழங்குதல் செய்கின்றார். அந்த திருநாவுக்கரசரை அவர் பார்த்ததே இல்லை. உண்மையிலே திருநாவுக்கரசரை எதிரில் வருகின்ற பொழுது அவர் கேட்கின்றார், உங்களுடைய பெயரை வைக்காமல் ஏன் யாரோ ஒருவருடைய பெயரை வைத்திருக்கிறீர்கள் சொன்ன உடனே அப்பூதியார் கோபம் வருகிறது. அவர் யாரோ ஒருவர் அல்ல, அவர் யார் தெரியுமா? இறைவனால் சூளை நோய் கொடுத்து ஆட்கொள்ளப்பட்டவர். அவரை போய் யாரோ என்று சொல்லுகிறீர்களே என்று சொன்ன உடனே அந்த திருநாவுக்கரசு என்னும் பேருக்குரியவர் நான் தான் என்று சொல்லுகின்றார். அப்பொழுதுதான் மூத்த திருநாவுக்கரசு வாழை இலை பறிக்கின்ற பொழுது திங்களூரிலே பாம்பு கடித்து இறந்தவுடனே 1 குலாம் 2 குலாம் 3 குலாம் 4 குலாம் என்று 10 திருப்பாடல்கள் திங்களூரிலே பாடி இறந்த மகனை செந்தமிழ் பாடலால் உயிர் கொடுத்து மீட்கின்றார். இந்த அற்புதத்தை வேற நாம் எங்கும் காண முடியாது. தேவார பதிகங்களை இன்றைய தினமும் நாம் பாடினால் நமக்கு பிணிகள் வராது. இன்னும் சொல்ல போனால் இறந்தவர்கள் எழுவார்கள். அப்படித்தான் பூம்பாவையை மட்டிட்ட புன்னையம் காணல் என்று அற்புதமாக மயிலாப்பூரிலே திரு ஞான சம்பந்தர் பாடி எழுப்புகின்றார். அதே போல திருப்புக்குளியூர் என்ற ஊரிலே முதலை வாயிலே இறந்த மகனை சுந்தரமூர்த்தி நாயனார் மிக அழகாக பாடல் பாடி அந்த முதலை வாயில் என்று மகனை உயிரோடு மீட்கின்றார். எனவே தமிழுக்கு உயிர் கொடுக்கின்ற ஒரு ஆற்றல் உண்டு. பிணிகளை நீக்குகின்ற மருந்தாக அதை இறைவன் நமக்கு அளித்திருக்கின்றான். அப்படிப்பட்ட தேவாரத்தை மிக அழகாக அப்பர் பெருமான் அங்கங்கு பாடிக்கொண்டே செல்கின்றார். பின்னால் உழவார் பணி செய்கின்ற ஒரு கூட்டம் செல்கிறது. திருப்பஞ்சீலி என்ற ஒரு அற்புதமான இடத்துல இறைவன் கட்டமுது கொடுக்கின்றார். முதல்ல இறைவன் எடுப்பு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தது அப்பருக்கு தான். சாப்பாடு மட்டும் இல்ல, இப்பெல்லாம் ஸ்விக்கீஸ் விட்டது. வீட்டு வாசல்ல கொண்டாந்து பெல் அடித்து நமக்கு கொடுக்குறாங்க சாப்பாடு. இந்த ஸ்விக்கீஸை கண்டுபிடித்ததே அப்பர் பெருமான் தான். அவர் ஆண்டவன் சொன்ன உடனே ஆண்டவன் ஸ்விக்கீஸ் மாதிரி ஓடி சோறும் நீரும் கொண்டு வந்து கொடுக்குறாரு. என்ன வெறும் சோறு கொடுத்தா விற்கும் இல்லையா? என்ன இலவசமா சோறு கொடுத்தா கூட குடிப்பதற்கு தண்ணீர் எங்க திருப்பைஞ்சீலி. அது மட்டுமல்ல, அந்த காலகட்டத்தில் எங்கு பார்த்தாலும் பஞ்சம் வந்த போது திருவிழ்மேளையிலே இந்த திருவிழ்மேளை இறைவனை வேண்டி பொற்காசுகள் பெற்று அந்த பொற்காசுகளால் அன்னதானம் செய்கின்றார்கள். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசராகிய அப்பர் பெருமான் திருவிழ்மேளையிலே. அந்த திருவிழ்மேளையிலே தான் ஞான சம்பந்தருக்கு மாற்று குறைந்த தங்கம்
அதுபோல அப்பர் பெருமானுக்கு மாற்று அதிகமா உள்ள 24 கேரட் சொக்க தங்கம், அதாவது தங்க பிஸ்கோத்து மாதிரி விடுகிறார். அதுல கலப்படமே இல்லை. அதை கொண்டு போய் கொடுத்த உடனே கண்ணில் ஒற்றி வாங்கி உடனே பொருள்களை கொடுக்கிறார். உடனே அன்னதானம் நடக்கிறது. ஞானசம்பந்த பெருமானு கொடுக்கின்ற தங்கம் அது 18 கேரட். அதுல செப்பு அதிகம் கலந்ததுனால மதிப்பு குறைவு. எனவேதான் அவர் வாசி தீரவே காசி நல்குவீர் ஏசில் மேலையீர் என்று திருவிழிமேளையிலே ஞானசம்பந்தர் பாடினார். அந்த குழந்தை கேட்கிறது, ஏன் அப்பருக்கு மட்டும் அதிக மதிப்புள்ள பொற்காசும் எனக்கு குறைந்த மதிப்புள்ள பொற்காசும் தருகிறீர்கள் என்று கோபத்தோடு குழந்தை கேட்டதற்கு பதில் சொல்கிறார் இறைவன். குழந்தையே, செந்தமிழ் விரகன் அல்லவா ஞானசம்பந்தன், உனக்கு நான் பொற்றாளம் வணங்கினேன் நினைவில்லையா? திருக்கோலக்காவிலே பொற்றாளம் வணங்கினேன். ஆனால் இங்கு பொற்காசுகள் வழங்குகின்ற பொழுது அப்பரை விட குறைந்த மதிப்பெண், அதாவது மதிப்புடைய பொற்காசுகள் வழங்கியதற்கு காரணம் அப்பருக்கும் உனக்கும் உள்ள வேறுபாட்டை காட்டுவதற்காக. என்ன வேறுபாடுன்னு கேட்டார். இந்த வயதிலும் அவர் செய்கிறாரே, வயசான காலத்திலும் உழவாரப்பணி செய்கிறாரே என்பதால் அல்ல. அவர் வாயால் தேவாரம் பாடிக்கொண்டே கையால் உழவாரத் தொண்டும் செய்கிறார். தேவாரத் தொண்டு, உழவாரத் தொண்டு. இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் தமிழகம் முழுவதும் அந்த உழவாரப்பணி திருக்கூட்டங்கள் ஒவ்வொரு கோயிலாக சென்று அப்பர் பெருமானுடைய பாதையிலே அந்த உழவார பெருமணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தேவாரமும் உழவாரமும் செய்வதால் அப்பருக்கு அதிகமான மதிப்புடைய பொற்காசும், தேவாரம் மட்டுமே பாடுகின்ற ஞானசம்பந்தருக்கு வாசியுள்ள பொற்காசும் கொடுத்தார். திருமறை காட்டிலே சென்று செந்தமிழ் பாடி திறவாத கதவத்தை திறக்கிறார்கள். திறக்க பாடினார் அப்பர் பெருமான். அங்கே இருவரும் சேர்ந்து 1300 ஆண்டுகளுக்கு முன்பு 7ஆம் நூற்றாண்டு இருவரும் சேர்ந்து பாடுகிறார்கள். கோயில்கள் தோறும் சென்று அடியார்களுடைய குறைகளை தீர்க்கிறார்கள். சமூகத்திலே என்னென்ன தேவைகள் இருக்கிறோ அதை தீர்க்கிறார்கள். மழை இல்லை என்றால் அந்த மழையை பொழிவதற்கு பாடல்கள் பாடுகிறார்கள். எனவே சிவனுடைய திருவருளால் அப்பர் பெருமான் ஊர்தோறும் சென்று சில இடங்களிலே ஞானசம்பந்த பெருமானோடு சேர்ந்து சென்று, ஏன் ஞானசம்பந்த பெருமானுடைய பல்லக்கையே சுமக்கிறார்கள். ஞான குழந்தை கேட்கிறது, எங்கே அந்த பெரியவர், எங்கே அப்பர் பெருமான் எங்கே என்று. அப்பொழுதுதான் பதில் சொல்கிறார், தங்களை தாங்கும் பேறு பெற்று அடியேன் இங்குற்றேன். தங்களை தாங்கும் பேறு பெற்று அடியேன் இங்குற்றேன்னு சொல்கிறார். என்ன அழகான ஒரு வாசகம் பாருங்க. ஞானசம்பந்தரை விட அப்பர் பெருமான் ரொம்ப வயதில் மூத்தவர் தான். இருந்தாலும் அருளில் சிறந்தவர். 3 வயதிலேயே ஞானப்பால் குடித்த பெருமைக்குரியவர் ஞானசம்பந்தர். எனவே அவருடைய திருப்பல்லக்கை அப்பர் பெருமான் தூக்கி கொண்டு வருகின்ற ஒரு சிறப்பை பார்க்கின்றோம். இப்படி ஒவ்வொரு ஊர்கள் தோறும் சென்று அந்த ஊர்களிலே உள்ள அடியார்களுடைய குறைகளை எல்லாம் தீர்த்து வைத்து, அது மட்டுமல்ல, திருப்பாதிரி புலியூர் வருகின்ற பொழுது மகேந்திர பல்லவன் என்ன செய்து விடுகின்றான்? கருங்கல்லில் கட்டி அவரை கடலிலே போட்டு விடுகிறான். அந்த கருங்கல் என்ன ஆகும்? மனிதனோடு சேர்ந்து பிணைக்கப்பட்ட கல் கடலுக்கு அடியில போய்விடும். ஆனால் இவரோ மிக அழகாக ஒரு பாடல் பாடி செந்தமிழ் பாடலால் அந்த கடலிலே மிதந்தார். கருங்கல் மிதக்குமா? கல் மிதக்குமா? மிதக்கும். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்தவே கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆகும் நாமம் நமச்சிவாயவே. நற்றுணை ஆகும் நாமம் நமச்சிவாயவே என்று கடலிலே அந்த அற்புதமான தேவாரத்தை பாடி கரையேறினார். இப்பொழுதும் கடலூருக்கு பக்கத்திலே, திருப்பாதிரியூர் பக்கத்திலே கரையேற விட்ட குப்பம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அங்குதான் அப்பர் பெருமான் கடலில் இருந்து மிதந்து வந்து கரையேறியதாக அழகாக சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட நாவுக்கரச பெருமான் ஒவ்வொரு இடங்களுக்கும் செல்லுகின்றார். அங்குள்ள அடியார்களை சந்திக்கின்றார். ஆலயங்களுக்கு செல்லுகின்றார். அந்த ஆலயங்களிலே இறைவன் மேல பாடல்கள் பாடுகின்றார். அவர் பாடியது 125 ஆலயங்கள். அதாவது ஞானசம்பந்த பெருமான் அவர் இதை விட அதிகமா பாடியிருக்காரு. 225 ஆலயங்கள் பாடியிருக்காரு. இவர் 125 ஆலயம் 81 வயதுல. அதுல அப்பர் மட்டுமே தனியாக பாடிய ஆலயங்கள் 23.
அவர் 49,000க்கு மேல மிக அழகான பதிகங்கள் பாடியிருக்கிறார். ஒவ்வொரு பாடலும் அற்புதமான பாடல்கள். அதுல உள்ள உவமை நயங்களும் செந்தமிழ் நயங்களையும் பார்த்தால் அது உள்ளம் சிலிர்க்கும். தாண்டகம் என்ற ஒரு அற்புதமான இலக்கண வடிவத்தை கண்டுபிடித்தார். தாண்டகம் திருநேரிசை சுத்தாங்கமாக பாட வேண்டியது. பன்னாங்கமாக பாடுவது என்பது தாளத்தோடு பாடுவது. சுத்தாங்கமாக பாடுவது என்பது விருத்தமாக பாடுவது. அப்படி விருத்தமாக பாடுவதற்காக ரொம்ப அழகாக திருவிருத்தம், திருத்தாண்டகம், இதை முதலாக அப்பர் பெருமான் தான் பாடுகிறார். எனவே அவருக்கு தாண்டக வேந்தர் என்று அருமையான ஒரு பெயர். அந்த தாண்டகத்தை பல ஆலயங்களிலே அழகாக பாடியிருக்கிறார். திருவொற்றியூருக்கு வருகின்ற பொழுது திரிபுர சுந்தரி என்ற வடமொழி பெயரை வடிவுடை மங்கையும் நீயும் என்று அற்புதமான தமிழால் வடிவுடை மங்கை என்று மொழி மாற்றம் செய்கின்றார். எவ்வளவு அழகான ஒரு தமிழ்! அந்த தமிழ்ல அவர் சொல்லுகின்றார், சிவன் மேல அன்பு செலுத்துங்கள். அந்த சிவன் மேல அன்பு செலுத்தினால் உங்களுடைய வாழ்க்கை செம்மையுறும், நோய்கள் தீரும், கவலைகள் தீரும், உங்களுடைய இடர்கள் தீரும் என்று அதற்கு ஓமையோடு சொல்கிறார். மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோணை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் போது மதன் எனும் பாறை தாக்கி மறியும் போது அறிய ஒண்ணாது உணை உணும் உணர்வை நல்காய் ஒற்றியூருடைய கோவை. அற்புதமான பாடல். இந்த மனதை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பல இடங்களில் சொல்லுகின்றார். ஏன் முதலாக ஒவ்வொரு உறுப்புகளையும் பாடியவர் அப்பர் பெருமான் தான். அங்கமாலை என்று பெயர். தலையே நீ வணங்காய், செவியே நீ சிவன் நாமங்களை கேளாய், கண்ணே நீ சிவனை தரிசனம் செய்யாய், நாவே சிவநாமத்தை சொல்லாய், காலே இறைவன் கோயிலுக்கு நடவாய் என்று திரு அங்கமாலையில ஒவ்வொரு உறுப்புகளும் எவ்வாறு பக்தி செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதுபோல இந்த உழவார பணி ஈடுபடுகின்றவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுக்கு எந்த நோயும் வராது. இதை சொன்னவர் மகான் காஞ்சி மகான் அவர்கள். சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சொல்லுவார், யாரெல்லாம் பூர்த்த தர்மம் என்று சொல்லுகின்ற அந்த சரியை கிரியை யோகம் ஞானம் என்பதில் சரியைக்குரியவர் அப்பர் பெருமான், கிரியைக்குரியவர் ஞான சம்பந்த பெருமான், யோகத்துக்குரியவர் சுந்தரர், ஞானத்துக்குரியவர் மாணிக்க வாசகர். இந்த சரியை என்பது கர்மயோகம். இந்த பூர்த்த தர்மம் என்று சங்கராச்சாரிய சுவாமிகள் சொல்லுகிறார்கள். உடல் உழைப்பு முழுவதாலும் உடலால் சென்று கோயிலே அந்த புல் புதர்களை எல்லாம் நீக்குவது. அதை யாரெல்லாம் செய்கிறார்களோ உடம்பு முழுவதும் சிவத்தொண்டில் ஈடுபடுவதால் அவர்கள் உடம்புக்கு எந்த நோயும் வராது என்று அவர்கள் மிக அழகாக ஆச்சாரிய சுவாமிகள் உபன்யாசங்கள் என்ற ஒரு நூலிலே, அவருடைய உபன்யாசத்திலே இந்த அப்பருடைய உழவார துண்டு குறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு இடங்கள்ல சொல்லுகின்ற பொழுதும் ஒரு அற்புதமான ஓமையை சொல்லுவார். கோடி தீர்த்தம் கலந்து குளித்த ஆடினாலும் அரணுக்கு அன்பில்லையே. அதாவது காவிரியில் குளிக்கிறான், தாமிரபரணியில குளிக்கிறான், கங்கையில குளிக்கிறான், கோடி தீர்த்தம் கலந்து குளித்து ஆடினாலும் அரணுக்கு அன்பில்லையே. ஓடும் நீரினை ஓட்டை குடத்து அட்டி மூடி வைத்த மூர்க்கனோடு ஒப்பாமே. அதாவது கங்கை நீரை போகும்போது குளித்து விட்டு எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்று ஒருவன் ஒரு பானையிலே கங்கை நீரை பிடித்து வைத்தான், நன்றாக குளித்தான். பிறகு அந்த பானை நீரை வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு வந்தான். பார்க்கின்ற பொழுது பானையில தண்ணீரே இல்லை. காரணம் ஓட்டை பானை. ஓடும் நீரினை ஓட்டை குடத்து அட்டினா அதை எடுத்து மூடி வைத்த மூர்க்கனோடு ஒப்பான். அப்படி ஓட்டை பானையிலே தண்ணீர் தங்காததை போல ஒழுக்கம் இல்லாத வாழ்வு, பக்தி இல்லாத வாழ்வு நிச்சயமாக வெற்றி பெறாது என்பதை அந்த அற்புதமான தேவாரத்திலே சொல்லுகின்றார்கள். அது மட்டுமல்ல, எத்தனை ஆயிரம் கடவுள்கள் இருந்தாலும் சிவனை தவிர நிலைத்த கடவுள் வேறு யாரும் இல்லை. அந்த சிவன் மட்டும்தான் பிறவாதவன், இரவாதவன். 100 கோடி பிரமர்கள் நொந்தினார், 6 கோடி நாராயணர் அங்கனே, ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர், ஈரில்லாதவர் ஈசன் ஒருவனே. ஈரில்லாதவர்னா
அதாவது முடிவில்லாதவர். காரணம், சிவன் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. திருமாலுக்கு தசாவதாரம் உண்டு, ராமனுக்கும் ஒரு முடிவு உண்டு, கண்ணனுக்கும் ஒரு முடிவு உண்டு. சிவனுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. எனவே ஈரில்லாதவன் இறைவன் ஒருவனே என்று அப்பர் பெருமான் பாடினார். அப்படி ஒவ்வொரு பாடலாக எடுத்து பார்த்தால் அப்பர் பெருமானுடைய அற்புதமான ஒரு தமிழ், அவருடைய இடர்களை நீக்குகின்ற பதிகங்கள். இந்த அப்பர் பாடியதுக்கு தான் தேவாரம் என்று பெயர். நம்முடைய 1, 2, 3 திருமுறைகளை பாடிய திருஞான சம்பந்தர் பாடியதற்கு பெயர் திருக்கடைக்காப்பு என்று பெயர். 7வது திருமுறை சுந்தரர் பாடியதற்கு திருப்பாட்டு என்று பெயர். தேவாரம் என்று சொன்னாலே திருநாவுக்கரசராகிய அப்பர் பாடியது 4, 5, 6ஆம் திருமுறை. இந்த 4, 5, 6ஆம் திருமுறை 312 பதிகங்கள், 3066 பாடல்கள். அதுதான் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இன்னும் கிடைக்காமல் போனது எத்தனையோ பதிகங்கள். அப்படி அப்பருடைய பதிகங்களை எல்லாம் காலையில் எழுந்து நாம் ஓதினால் இறைவன் நமக்குள்ளேயே வந்து அமர்கின்றான், கவலைகளை தீர்க்கின்றான், நோய்களை தீர்க்கின்றான். நாம் கேட்டதையெல்லாம் எங்கே இருந்து நாம் பாடினாலும் அங்கே வந்து அருள் செய்கின்றான். இவர் கைலாயத்திற்கு சென்று சிவபெருமானை தரிசிப்பதற்காக போகிறார், நடந்தே போகிறார். கைலாயத்திற்கு போகின்ற பொழுது வடநாட்டை தாண்டி போய்விட்டார். அப்பொழுதுதான் அங்கு காசிக்கு பக்கத்திலே போகின்ற பொழுது அதில் மூழ்கி திருவையாற்று குளத்திலே எழுந்திருப்பாய் என்று திருவையாற்று குளத்திலே அவர் எழுந்திருக்கின்றார். நிறைவாக திருப்புகலூரில் தான் அவர் சிவபெருமானோடு மண்ணில் ஐக்கியமாகின்றார். என்ன, அந்த திருப்புகலூர்ல அவர் பாடிய அற்புதமான தேவாரம் இருக்கின்றது. ஒன்றுக்குள்ளே 9, அதாவது அந்த உடம்புக்குள்ளே 9 வாசல்கள் வைத்தார்கள். ஒக்க அடைக்கின்ற பொழுது நான் உணரமாட்டேன். எனவே இறுதி நாள்ல என்னுடைய வாழ்க்கையில நான் இருக்கின்ற பொழுது நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்று உன் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன், மறக்க மாட்டேன். உன்னுள்ளே 9 ஒக்க அடைக்கின்ற பொழுது புகழூர் மேவிய புண்ணியனே நீ எனக்கு அருள் செயல் வேண்டும் என்று அற்புதமாக பாடுகின்றார். எனவே அந்த திருப்புகலூரில் அப்பொழுது கூட என்ன செய்கிறார் இறைவன், இவரை சோதிப்பதற்காக அங்கு உழவாரப்பணி செய்கின்ற பொழுது கல்லும் மண்ணும் அங்கு விரவி கிடக்கின்ற பொழுது நவமணிகளையும் வைரங்களையும் முத்துக்களையும் கடைசி காலத்துல கண்ணே தெரியல. அப்பொழுது கூட இவருக்கு பொருளாசை இருக்கிறதா என்று பார்க்கிறார். எந்த ஒரு மனிதன் அந்த பொருளாசையும் மண்ணாசையும் பெண்ணாசையும் விடுகின்றானோ அப்பொழுதுதான் அவன் ஞானம் பெற முடியும், அப்பொழுதுதான் இறைவன் அருகில் செல்ல முடியும். இந்த ஆசைகள் இருக்கின்ற வரை அவனுக்கு பிறவிகள் இருந்து கொண்டே இருக்கும். எனவே அந்த ஆசைகள் அவருக்கு போய்விட்டதா என்பதை அறிவதற்காக திருப்புகலூரில் அந்த பொன்னும் நவமணியும் போடுகின்ற பொழுது ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். சேக்கிழார் சொன்னார், கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டா விரலினர். அப்பர் பெருமானுடைய பக்தியை சொல்லுகின்ற பொழுது ஒரு அடியவர் என்பது எப்படிப்பட்டவர் என்றால் பொருளாசையற்றவர். யாராவது எதிரிலே ஒரு சிவனடியாரை பார்த்த உடனே ஓம் நமச்சிவாயா என்று சொல்லுவார்கள். எனவே கூடும் அன்பினில் கும்பிடல், வணங்கி. எனவே நான் முன்பு சொன்னதை போல பணிவோடு இருப்பார். அந்த பணிவில் தான் இறைவன் இருக்கின்றான். அதே நேரத்தில் இறைவன் என்னோடு இருக்கின்ற பொழுது எனக்கு என்ன குறை என்று துணிவோடும் இருப்பார். அதாவது பக்தியில் கனிவோடும் இருப்பார். எனவே இந்த 3 அற்புதமான குணங்களையும் கொண்ட அப்பர் பெருமானை சித்தரை சமயத்திலே அவருடைய குரு பூஜையிலே நாம் நினைந்து அவருடைய அற்புதமான தேவார பதிகங்களை எல்லாம் ஓதினால் நம்முடைய மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சி வரும், கவலைகள் எல்லாம் நீங்கும். ஒவ்வொரு இடத்தில் பாடிய ஒவ்வொரு அற்புதமான தேவாரங்களையும் பாடினால் நம்முடைய உடலுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமும் மனதுக்கு மகிழ்ச்சியும் சிவனுடைய திருவருளும் நமக்கு சேரும். எனவே அற்புதமான அப்பர் பெருமானுடைய தேவார திருப்பதிகங்களை ஓதுவோம். அற்புதமான அப்பர் பெருமானுடைய பிறந்த திருவாமூர், அவர் மறைந்த திருப்புகலூர், அவர் சென்று தரிசித்து வழிபட்ட அத்தனை ஆலயங்களிலும் நாமும் சென்று வழிபடுவோம்.
இதை நாம் செய்தால் வாழ்க்கையிலே நமக்கு எந்த குறையும் இல்லை. வாழ்க வளமுடன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.